ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் டோனட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து க்ரீம்காக நான் இந்த மாதிரி டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து மில்கி பார்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் காய்ச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையை அதுவும் நமக்கு தேவையான அளவு எடுத்து அதை வந்து நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி சுகர் பவுடர் அந்த மாதிரி மாற்றி போய் மைதா மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு அப்புறம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காய வச்சிருந்த பாலை வந்து நல்லா ஆற்றிட்டு கை வச்சு லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிணைய அப்படியே நமக்கு பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். எண்ணெய் லைட்டாக மேலே மட்டும் தடவி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பரோட்டாக்கெலாம் எப்படி பிசைவாங்க அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. அப்புறம் இதில் க்ரீம்காக நான் வந்து மில்க்கும் மில்கி பாரும் வந்து இதில் இட்லி குண்டால ஏதாவது ஒன்றில் நம்ம போட்டு மெல்ட் ஆக்கணும் அதையே. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணால் நல்லா நமக்கு அந்த சாஃப்ட்டு கன்சிஸ்டன்ஸ்க்கு கிடச்சிருச்சு. அப்புறம் இதை வந்து எப்பயும் போல் சப்பாத்தி பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து குட்டி குட்டியாக பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் எப்படி எடுத்தாலே சாஃப்டாக வருது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டு ரவுண்டு பண்ணிக்கிட்டு நான் அந்த டோனட் சைஸ் இருக்கும்ல அதை போட்டு டம்ளர் வச்சு இல்லை எது ஷார்ப்பாக இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் ஓட்டை போடுறதுக்காக அதை ஒரு மூடி வச்சு நம்ம ஓட்டை போட்டு டோனட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி எல்லாம் பிணைஞ்சு டோனட் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு டோனட்டாக போட்டு எடுத்துக்கலாம். கேஸை மீடியமில் வச்சு லைட்டாக மெரூன் ஆக வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் டோனட்ஸ் ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. சீரியஸாக கடையில் வாங்கின மாதிரி இருந்துச்சு எல்லா டோனட்ஸுமே. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி செஞ்ச அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.